ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. சமைச்சு முடிச்சோன்னே கையோட கிச்சன் கவுண்டர் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சமைச்சது எல்லாமே ஒரு பவுலில் போட்டு எல்லாமே வாஷிங் போட்டேன். வாஷ் பண்ணி வச்ச சாமானை எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு இன்றைக்கி குக்கிங் யூஸ் பண்ண எல்லா சாமானமும் கையோட கழுவி எடுத்து வச்சுட்டு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ ஊருக்கு போக சொல்ல பானியில் தண்ணி ஃபில் பண்ணியிருந்தேன் இல்லையா, அது யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால குடிக்க பிடிக்கல. அது வந்து ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சுருக்கேன். நாளைக்கு வந்து ஃபில் பண்ணிவிடுவேன். பாப்பாவை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணுவேன்ட்டு அவளுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டு அவளுக்கும் லஞ்ச் வந்து போட்டு கொடுத்து அவள் சாப்பிட்னு இருக்கா. நான் வந்து ஸ்டவ் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி துடைச்சின்னு இருக்கேன். 1 வீக் ஆச்சு இது வந்து ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணி. ஸோ எனக்கே வந்து அதில் குக் பண்ணவே பிடிக்கல. இன்றைக்கி எல்லாமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிட்டேன். செல்ல புளிச்ச தயிர் கொஞ்சம் இருந்துச்சு, அதில் அலோவேரா ஜெல்லு மிக்ஸ் பண்ணி ஃபேஸு ஹேருக்கு வந்து பேக் மாதிரி போட்டு விட்டேன். நாளைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி தோசைக்கு ஊற வைக்கலான்னு கொஞ்சம் கருப்பு உளுந்து போட்டு ஊற வச்சிட்டேன். பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து வேர்க்கடலை வறுத்துட்டு ஒரு கிளாஸ் பால் கொடுத்தேன். பாய்.